أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعليما تكبيرا مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي إني ميت وإنك حي يا ربي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக இந்த நல்லதொரு வேளையிலே இங்கு வந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாவின் அருளும் ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கடுத்து நான் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் திருமறையில் ஒரு ஆயத்தில் இப்படி சொல்றான், ஹலக்கனா ஜவுசைனி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதாவது நான் ஒவ்வொன்றையும் ரெண்டா படைச்சிருக்கிறேன். அல்லாவுடைய சுன்னத் அல்லா நேதின்னா ஹலக்கனாஹு ஜவுசைன், நான் எப்படி படைச்சிருக்கேன்னு சொன்னா ரெண்டா ஜவுசைன் சொன்னா ஜோடி ஜோடியா தான் படைச்சிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்ன அர்த்தம் சொன்னா, இரவு அப்படின்னு இருந்தா பகல் இருக்கும், நன்மை அப்படின்னா தீமை இருக்கும், ஆண் அப்படின்னா பெண் இருப்பாங்க, மேலே அப்படின்னா கீழே அப்படின்னு இருக்கும், இப்படி லாபம் அப்படின்னா நஷ்டம், இன்பம் அப்படின்னா துன்பம், வரவு செலவு, நன்மை தீமை, இப்படி எல்லாமே ரெண்டா இருக்கும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், ஹலக்னாஹு ஜவுசைன், நான் ரெண்டா படைச்சிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எல்லாமே வேதிக்கல் கை, எல்லாமே அவன் கைவசம், அவன் கண்ட்ரோல், அவன் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நம்ம கையில் எதுவுமே கிடையாது. எல்லாம் மேல இருக்கும் பார்த்துப்பான், மேல இருக்கும் பார்த்துருக்கான் அப்படின்னு நம்ம உட்காரக்கூடாது. நம்ம கையை ஊண்டினாதான் எந்திரிக்க முடியும். நம்மளுக்கு கிடைக்கிறது கொஞ்சமா இருந்தாலும் அது அல்லாஹ் கொடுத்தது அப்படின்னு நம்பிக்கை, அல்லாஹ் அந்த பறக்க செய்வான் நம்பிக்கை இருந்தா அல்லாஹ் எல்லாத்தையும் பொதுவாக பறக்க செய்வான். முழுக்க முழுக்க நம்ம மேலே நம்ம சம்பாதிச்சாதான் குடும்பம் ஓடும் அப்படின்னு நம்ம நம்பிக்கை இருக்கக்கூடாது. அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்ற நம்பிக்கை இருக்கக்கூடாது. அந்த நம்பிக்கை அல்லாஹ் கொடுப்பான் தான், ஆனா அல்லாஹ் கொடுத்ததுல பரக்கத்து இருக்கும். அல்லாஹ் கொஞ்சமா கொடுத்தாலும் அல்லாஹ் கொடுத்துருக்கு பரக்கத்து இருக்கும். ஒரு ஹதீஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு திண்ணையில சுருண்டு படுத்திருப்பாங்க, பசியின் காரணமாக சுருண்டு படுத்திருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா உள்ள கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அபூ ஹுரைரா உள்ள வந்தவொடனே சுத்தி திண்ணை சஹாபாக்கள்லாம் சில பேர் உட்காந்துருப்பாங்க சஹாபாக்கள். அப்போ ஒரு டம்ளர் பால் இருக்கும். அபூ ஹுரைரா நினைப்பாங்க, இந்த பால் நமக்கு எப்படி பார்த்தோம், நம்ம பசியில இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை குடிப்பாங்க, குடிச்சிட்டு அப்படியே ரவுண்டா வரும். கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து என்னன்னு சொன்னா, வலது பக்கமா இருந்தா கொடுப்பாங்க. பொதுவாகவே நல்லது காரியம் வலது பக்கம் தான் ஆரம்பிக்கணும். ஒரு சட்டையை போடும் போது முதல்ல வலது கை தான் முதல்ல உள்ள விடணும். ஒரு செருப்பக்கல் நம்ம ஒரு தலையில என்ன தேய்க்கணும், முதல்ல வலது பக்கம் தேய்க்கணும். குளிக்கும் போது வலது பக்கம் தோல் பட்டையில ஊற்றுவோம். ஒரு சில பேருக்கு குளிக்கிற சட்டமே தெரியாது, எடுத்தோடனே தலையில ஊற்றுவாங்க. அது தலையில ஊற்றுறது இஸ்லாத்து சரீத்து பிரகாரம் கூடாது, சயின்டிபிக்ஸ் முறையிலும் அது கூடாது. பணக்காரங்களாம் சவரை தோந்துட்டு அப்படியே தலையை இப்படி காட்டுவாங்க. நிறைய பேர் குளிக்கிறதுனால ஹார்ட் அட்டாக் வரும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? திடீர்னு நல்லா தான் பாரு, குளிச்சுட்டு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஏன்னு சொன்னா உடல் உஷ்ணம், வெயில்ல திரிஞ்சு அலைஞ்சு வேலை செஞ்சுட்டு வருவோம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா தலையில் தண்ணி ஊத்துனா அந்த சூட்டும் அந்த குளிரும் ஒன்னா அந்த பாடி ஹீட் தாங்காது, உடனே ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பிட சுன்னத்துல ஃபரல்ல என்ன சொன்னாங்க சொன்னா, முதல்ல வலது பக்கம் தோல்பட தண்ணி ஊத்துறோம், அதுக்கப்புறம் இடது பக்கம் ஊத்துறோடனே உடல் நார்மல் ஆயிடும். அந்த சூட்டும் தண்ணி பட்டவுடனே ஓரளவுக்கு உடல் உஷ்ணத்திலிருந்து நார்மலா வெளியில வந்துடும். டோட்டலா சூடு வெளியே தணிஞ்ச உடனே தலைக்கு தண்ணி ஊத்துறோம். அப்பதான் இதுதான் முறை. என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னா, இப்படி வலது பக்கம் தான் முதல்ல வலது பக்கம் தான் ஆரம்பிக்கலாம். வலது பக்கம் தோல்ல தண்ணி ஊத்துறமே அலைமேது எல்லாம் நல்ல விஷயம், வலது பக்கம் தான் கொடுக்கல் எல்லாம் நல்ல விஷயம் தான்.
கெட்ட விஷயம் இடது பக்கம் வந்து ஆரம்பிக்கணும். ஒரு செருப்பை கழட்டுறோம், இடது காலை தான் முதல்ல கழட்டணும், போடும்போது வலது கால். அதே மாதிரி டாய்லெட் கழிவறைக்கு போகும்போது கெட்ட விஷயனால நம்ம நஜீஸை வெளியாக்க போறோம், அது கெட்ட விஷயனால நம்ம இடது காலை வச்சு உள்ள போறோம். வெளியில வர்றது நல்ல விஷயம், அதாவது கழிவறை சைத்தானோட இருப்பிடம், அது வந்து வெளியில வரதுனால வலது காலை வச்சு வெளியில வரலாம். இப்படி எல்லாமே நீங்க பாத்துக்குங்க. நல்லதெல்லாம் வலது பக்கம் ஆரம்பிக்கணும், தீயதெல்லாம் இடது பக்கம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சரியா சொல்லுது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வலது பக்கத்தில் யார் உட்காந்துருக்கான்னு சொன்னா சின்ன சின்ன சஹாபாக்கள்லாம் உட்காந்துருக்காங்க. சின்ன பசங்க, சின்ன வாலிப வயது அடையாத சின்ன சஹாபாக்கள்லாம் உட்காந்துருக்காங்க. இடது பக்கம் பெரிய பெரிய சஹாபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான் போன்ற பெரிய பெரிய தலைங்கள்லாம் உட்காந்துருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நான் சொன்னா வலது பக்கம் தான் கொடுக்கணும், ஆனா வலது பக்கம் சின்ன பசங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இடது பக்கம் கொடுக்கலாம்னு நினைக்கும் போது வலது பக்கத்துல ஒரு பையன் எடுத்தாங்க, பாலை குடிச்சிட்டாரு. வலது எங்க சல்லாசம் கேட்டு குடிச்சிட்டாரான். அப்ப சல்லாசம் கேட்கறாங்களா, அந்த சஹாபி பேர் என்னன்னு சொன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சின்ன சஹாபி தான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்ப சின்ன பையனா இருந்தாரு. அப்ப சல்லல்லாஹு கேட்கறான், என்னப்பா நான் இப்படி கொடுக்கலாம்னு நினைச்சேன், நீ இப்படி குடிச்சிட்டு என்ன? அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்களா, நாயகமே நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும், ஒருவேளை நீங்க கேட்டு அதை நான் மறுக்க கூடாது இல்லையா, அதனால நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி எடுத்து குடிச்சிட்டேன். ஏன் குடிச்சேன்னு சொன்னா அதுக்கு விளக்கமா சொல்றாங்க, நாயகமே உங்கள் எச்சிப்பட்ட முபாரக்கான அந்த அந்த டம்ளர், அந்த குவலையில முதல்ல என் வாய்ப்படணும்னு ஆசைப்பட்டேன். முழு சொத்தையும் முழு எல்லா பணத்தையும் செல்வத்தையும் நான் அபூபக்கர் கொடுக்க தயார், ஆனா உங்களை எச்சிப்பட்ட முபாரக்கான பாலை முதல்ல நான் தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி குடிச்சாங்க. இப்ப நான் சொன்னேன், இந்த ஹதீஸ் விளக்கம் என்னன்னா, இந்த ஹதீஸ் சொல்ல நோக்கம் என்னன்னு சொன்னா, இப்படி தொடர்ந்து குடிச்சிட்டே வராங்க. அபூ ஹுரைரா கிட்ட வருது. அபூ ஹுரைரா நினைக்கிறேன் நமக்கே பத்தாது அப்படின்னு சொல்லி குடிக்கிறாங்க. முடிச்சுட்டாங்க. திரும்ப சல்லல்லாஹு அபூ ஹுரைரா இஷ்ரப், இன்னும் குடின்னு சொல்றாங்க. திரும்ப குடிக்கிறாங்க. நல்லா வயிறு ஃபுல்லா டோட்டலா வயிறு காலியா சுருங்கி போய் சுருண்டு படுத்து இருக்கிறாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. சல்லல்லாஹு குடிக்க சொல்றாங்க, குடிச்சிட்டே இருக்கிறாங்க. திரும்ப குடிச்சு கீழே வைக்கிறாங்க கிளாஸ். சல்லல்லாஹு சொல்றாங்க, இப்போ அபூ ஹுரைரா இஷ்ரப், குடி இப்போ அபூ ஹுரைரான்னு சொல்றாங்க. திரும்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு எடுத்து குடிக்கிறாங்க. 2 தடவை குடிச்சிட்டாங்க. திரும்ப 3வது தடவை அபூ ஹுரைரா குடிங்க அப்படின்னு சல்லல்லாஹு சொல்லும் போது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குடிச்சிட்டாங்க. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, நாயகமே இதுக்கு மேல பாலை குடிக்கிறதுக்கு வயிற்றுல இடம் கிடையாதுன்னு சொல்றாங்க. என்ன அருமையான வார்த்தை பாத்தீங்களா, குடிக்க முடியாதுன்னு சொல்லல, வயிற்று இதுக்கு மேல குடிக்கிறது இடம் கிடையாது என்பதாக சொல்றாங்க. அந்த அளவுக்கு சல்லல்லாஹு குடித்த அந்த ஒரு டம்ளர் பால் எல்லாரும் குடிக்கிறாங்க, வயிறார குடிக்கிறாங்க. ஆனா பால் கொஞ்சம் கூட தீரவே இல்லை. அதனால அல்லாஹு தாலா அவன் கொடுக்கறது கொஞ்சமா இருந்தாலும் அதுல பரக்கத்து இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அதுதான் ஈமானுடைய நம்பிக்கை. ஒரு முஸ்லிமுக்கு பேர் என்ன தெரியுமா? முக்மீன் என்ன தெரியுமா அர்த்தம்? அல்லாஹ் நம்பிக்கை கொள்றதுன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய 99 பேர்ல ஒரு பேர் என்னன்னு சொன்னா முக்மீன் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்வுக்கும் முக்மீன் பேர் சொல்லப்படும், நமக்கும் முக்மீன் சொல்லப்படும். ஆனா அவன் பக்கம் அந்த பேரை நம்ம சாட்டும் போது வேற அர்த்தம் கொடுக்கலாம், நம்மள பக்கம் பேர் சாட்டும் போது நமக்கு வேற அர்த்தம். நமக்கு என்ன அர்த்தம் சொன்னா முழுக்க அல்லாஹ்வை நம்புறது. முக்மீன் சொன்னா அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் பக்கம் என்ன முக்மீன், அல்லாஹ்க்கு முக்மீன் சொல்றீங்களே அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா அதுக்கு வேற அர்த்தம். என்ன அர்த்தம் சொன்னா அவனை நம்பியவர்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டான் அப்படின்னு அர்த்தம். அந்த முக்மீனுக்கு என்ன அர்த்தம் சொன்னா யார் அல்லாஹ்வை நம்புறாங்களோ, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு செய்யறாங்களோ, எந்த விஷயத்தை செஞ்சாலும் அவன் நம்பியவரை அவன் ஒருபொழுதும் கைவிட மாட்டான் அப்படின்னு அர்த்தம் என்பதாக சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் முக்மீன். அல்லாஹ் தஆலா பொறுத்தவரை தான் எல்லாமே வருது, நன்மை தீமை வேதிக்கல் ஹைர், அவன் நாடினா தான் நடக்கும் என்பதாக சொல்றாங்க. ஏன் சொல்லவன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆயத்து அல்லாஹ் ஸல்லல்லாஹு இறங்குது. அந்த ஆயத்தை படிச்சு காட்டுறதுக்கு முன்னாடி இப்படி சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு ஆயத்தை கொடுத்திருக்கான், ஒரு கண்ணியமான ஆயத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த ஒரு ஆயத் முழு சமுதாயத்துக்கு அந்த ஒரு ஆயத்தை நீங்க நம்பினாலே போதும் என்பதாக சொல்றாங்க. ஒரே ஒரு ஆயத்து குரான்ல, முழு குரான்லயும் அந்த ஒரு ஆயத்தை மட்டும் நீங்க பற்றி பிடிச்சிங்கன்னு சொன்னா நீங்க வெற்றி அடைஞ்சிருங்க. அப்படி ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. சஹாபாக்கள் என்ன ஆயத்தை கேட்கும்போது ஸல்லல்லாஹு ஓதி காட்டுறாங்க, மையத்தக்கில்லாஹ் யஜல்லஹு மஹ்ரஜா வயர்ஸுகு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அல்லாஹ்வை நம்புங்க, அல்லாஹ் மட்டும் நம்பிங்கன்னு சொன்னா அல்லாஹ் அவன் அறியாத பொறுத்து உங்களுக்கு உதவி செய்வான் என்பதாக அந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. என்ன அர்த்தம் சொன்னா அல்லாஹ்வை நம்பணும், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நம்பணும். நம்ம என்ன நம்புறோம்? இது சஃபர் மாசம், இஸ்லாமிய வருடத்துக்கு 2ஆம் மாசம் சஃபர் மாதம். நம்ம நினைப்புல என்னன்னு சொன்னா இது பீடை மாதம், சஃபர்ல வியாபாரம் தொடர்னா விளங்காது, சஃபர்ல கல்யாணம் சொன்னா அந்த கல்யாணம் பண்ண சொன்னா அந்த கல்யாணம் மனைவி ஒழுங்கா குடும்பம் நடத்த முடியாது, ஒழுங்கா வாழ்க்கை சிறப்பாகாது அப்படி நம்ம நினைப்பு. ஆனா அல்லாஹ் சொல்றான் எல்லாமே அல்லாஹ்வோட கட்டுப்பாடு தான் இருக்குது. அல்லாஹ் மட்டும் நம்ம நினைச்சோம் அல்லாஹ் வெட்டி கொடுத்தான். நிறைய பேர் சஃபர்ல கல்யாணம் ஆகாது, நிறைய பேர் பிரிஞ்சு இருக்கிறாங்க. சஃபர்ல கல்யாணம் ஆனவங்க நிறைய பேர் நல்லபடியா வாழ்ந்து இருக்கிறாங்க. நம்ம கையில எதுவுமே கிடையாது, அல்லாஹ்வோட கையில் தான் இருக்குது. ஆனா அல்லாஹ் மட்டும்தான் நம்புறோம். அதுதான் அல்லாஹ் சொல்றான், நீங்க அறியாத பொறுத்து அல்லாஹ் உணவு தருவான், அல்லாஹ் மட்டும் தவக்கல் செய்யுங்க என்பதாக சொல்றாங்க. உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் நினைக்கிறோம் வாய் மூலியமா தான் சாப்பிட முடியும், சாப்பிட்டாதான் நமக்கு ஜீரணமாக நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லாஹ் வாய் மூலியமாக இல்லாமல் அல்லாஹ் உணவு கொடுக்க சக்தி பெற்றவன். ஒரு குழந்தை தாயோட வயிற்றுல குழந்தை இருக்குது, 8 மாதம் 10 மாதம் குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு வாய் வழியாவா திணி போகுது? வாய் வழியாவா எல்லாம் ரிஸ்க் கொடுக்குறான். அல்லாஹ்
தாயுடைய தொப்புள் கூடி மூலமாக அல்லாஹ் உணவு தரான். அவனுக்கு பேர் தான் அல்லாஹ். அல்லாஹ் நினைச்சா இப்படியும் கொடுக்க முடியும். நம்ம தலைகீழ தொகுனா சேர்த்து தலைகீழ குழந்தை தொகுனா குழந்தைக்கு உரம் விழுந்துரும், குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அல்லாஹ் கையை காலம் சுருக்கி வச்சு மடக்கி வச்சிருக்கான் அந்த குழந்தைய. அந்த குழந்தைக்கு அல்லாஹ் தாயோட தொப்புள் மூலமாக அல்லாஹ் உணவு கொடுக்குறான். அவனுக்கு பேர் தான் அல்லாஹ். அல்லாஹ் நினைச்சா எப்படியும் உணவு கொடுப்பான். இப்படிதான் வாய் மூலியமா தான் கொடுக்க நம்ம நினைக்கிறோம். எத்தனை பேர் நோயாளிக்கு ட்ரிப்ஸ் மூலியமா உணவு ஏறுது, டியூப் மூலியமா உணவு ஏறுது. ஏன் அல்லாவோட ஏற்பாடு அதுதான். அல்லாஹ் அதை தான் சொல்றான். நீங்க அல்லாஹ் மட்டும் நம்புங்க. அந்த குழந்தை அல்லாஹ் பிறக்க வைக்கிறான். பிறந்த உடனே ஒரு வழி எல்லாம் அடிச்சுட்டான், டோட்டல் அடிச்சுட்டான். இப்ப தொப்புள் குடியை கட் பண்ணி எடுத்துட்டாங்க டாக்டர். குழந்தை பிறந்த உடனே இதுக்கப்புறம் தொப்புள் குடி தேவையில்லை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்ப குழந்தைக்கு வரக்கூடிய உணவு நின்று போச்சு. இப்ப எப்படி குழந்தைக்கு பால் வரும்? அல்லாஹ் நீங்க நம்புங்க. அல்லாஹ் நம்பினீங்க. அல்லாஹ் ஒரு வழியா தொப்புள் குடி மூலம் உணவு கொடுத்தான் இல்லையா? நீங்க அல்லாஹ் மட்டுமே முழுக்க நம்பினீங்க இல்லையா? இப்ப அந்த குழந்தைக்கெல்லாம் ரெண்டு விதமா ரெண்டு வழியில பால் கொடுக்குறான். தாயோட மார்பகத்துல ரெண்டு பக்கமா அல்லாஹ் பால் கொடுக்குறான். நீங்க ஒரு வழியை அடைச்சேன்னு சொன்னா அல்லாஹ் ரெண்டு வழி எல்லாம் திறக்கிறான். இப்படி குழந்தைக்கு எல்லாம் பால் கொடுக்குறான். இப்ப தாயோட பால் நின்று போச்சு. தாய்க்கு பாலை மறக்கடிச்சிட்டீங்க. பாலை மறக்க சொன்னா அல்லாஹ் இப்ப அல்லாஹ் பால் இல்லையே, தாய் பால் கிடைக்கலையே அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நம்ம சொன்னா அல்லாஹ் 4 விதமா ரிசுக்கு தருவான். ஒரு வழியை தொப்புள் கூடி அடைச்சு அல்லாஹ் ரெண்டு வழியில பால் கொடுத்தா, ரெண்டு வழியில பாலை கொடுத்தா இந்த ரெண்டு வழியும் மறக்கடிச்சு அடைச்சு போகும்போது அல்லாஹ் 4 விதமா பால் கொடுக்குறான். பழ வகை, சைவம், அசைவம், நீர் வகை, இப்படி 4 வகை அல்லாஹ் 4 வகையை ரிசுக்க கொடுக்குறான். அவனுக்கு பேர் தான் அல்லாஹ். ஒரு வழியை அடிச்சா அல்லாஹ் 2 வழியை கொடுக்குறான், 2 வழி அடிச்சா அல்லாஹ் 4 வழியை கொடுக்குறான். நீங்க உண்மையிலே அல்லாஹ் மட்டும் ஈமான் கொண்டு மௌத்தா பட்டிய சொன்னா அல்லாஹ் 8 வழியை திறந்து விட்டான். 4 வழி அடைச்சு போச்சு இல்லையா? பல வகை, தண்ணீர், சைவம், அசைவம் 4 அடைச்சு போச்சு. மௌத்தா படம் எல்லாமே அடைஞ்சு போச்சு. அல்லாஹ் 8 சொர்க்கத்தை திறந்து விட்டுட்டான். 8 வழி திறந்து, நீ நாடிய வழியில போட அப்படி அல்லாஹ் திறந்து விட்டுட்டான். ஒரு வழி போய் 2 வழி வந்துச்சு, 2 4 ஆச்சு, 4 8 சொர்க்கத்தை எல்லாம் திறந்து விட்டுட்டான். அல்லாஹ் மட்டும் நம்பி வாழ்ந்து மௌத்தா பண்ணி சொன்னா அல்லாஹ் 8 வகை திறந்துட்டான். அவனுக்கு பேர் தான் அல்லாஹ். அல்லாவை முழுசா நம்பணும், வேற எதையும் நம்ப கூடாது. மறுமையில அல்லாஹ் விசாரணை. அல்லாஹ் நம்பாம நீங்க எதோ நம்பினீங்க அது சொன்னா அல்லாஹ் விசாரணை கடுமையானதான் இருக்குமா? நீங்க நினைக்கிற மாதிரி விசாரணை சும்மா சாதாரணமா கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு நாள் விசாரணை நடக்கும், ஒருத்தருக்கு ஒரு வாரம் விசாரணை நடக்கும், இன்னொருத்தருக்கு ஒரு மாதம் விசாரணை நடக்கும், ஒருத்தருக்கு வருஷ கணக்குல விசாரணை நல்லா பண்ணுவான். துருவி எல்லாம் விசாரணை பண்ணுவான். விசாரணை பண்ண ஆரம்பிச்சான்னு சொன்னா அந்த நாள் கடுமையான நாள் என்பதாக சலாசம் சொல்றாங்க. ரொம்ப பயங்கரமா இருக்கும். பிறந்ததுல இருந்து 60 வயசு 70 வயசு வரலைங்க சொன்னா அது நம்ம நினைக்கிறோம், நம்ம நீண்ட ஆயுள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஏற்பாடு. ரொம்ப 100 வருஷம் வாழ்ந்து 100 வருஷம் கேள்வி கணக்கு. 100 வருஷம் பிறந்த 100 வருஷம் என்னென்ன செஞ்சு அல்லாஹ் எல்லாத்தையும் கேள்வி கேட்பான். ஒன்னே விட மாட்டான். நோண்டி நீங்க மறந்துருப்பீங்க. துருவி ஏன் இங்க போன, ஏன் இதை செஞ்ச, ஏன் இதை செய்யல, எவ்வளவு சம்பாதிச்ச, எவ்வளவு கொடுத்த, மனைவியுடைய உரிமையை செஞ்சா, மகனை நல்லபடியா வளர்த்தியா, நல்லபடியா திருமணம் முடிச்சு கொடுத்தியா, நல்ல கல்வியை படிக்க வச்சா என்பதாக அல்லாஹ் எல்லா விஷயமும் ஒண்ணு விடாம அல்லாஹ் கேள்வி கேட்பான். கடுமையான நாள். இந்த கடுமையான நாள்ல அல்லாஹ் விசாரணை உங்களுக்கு சொர்க்கம் போலமா அல்லாஹ் கேட்கறான். சல்லாசம் சொல்றாங்க, விசாரணை அல்லாஹ் சொர்க்கத்தை அனுப்புவான். 70,000 பேரை, முழு உலகத்தையும் 70,000 பேர் எல்லாம் விசாரணை கேள்வி கணக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை அனுப்புவான் என்பதாக சல்லாசம் சொல்ல சஹாபாக்கள் கேட்கறாங்க, மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அந்த 70,000 பேர் யாரு என்பதாக கேட்கறாங்க. இப்ப சல்லாசம் சொல்றாங்க, யார் அல்லாஹ் மட்டும் நம்புறாங்களோ, பறவை ஜோசியம் இப்படி எந்த ஜோசியும் பார்க்காம, சகுனம் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்காம முழுக்க அல்லாஹ்தாலதான் நடக்கும் நம்பி வாழ்றாங்க பாத்தீங்களா, அவங்களும் அல்லாஹ் கேள்வி கணக்கு விசாரணை டைரக்டா மௌத்தா போன உடனே டைரக்டா சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். அல்லாஹ் மட்டுமே நம்புங்க, வேற எதுவுமே நம்பாதீங்க. அதுதான் அல்லாஹ் சொல்றான். உடனே கேட்ட உக்காஷாரில் ஏஞ்சி கை தூக்கிட்ட நாயகமே, அந்த 70,000 பேர் நான் இருக்கேனா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப சலாசம், உக்காஷா சுப செய்தி உண்டாகட்டும், அந்த 70,000 பேர்ல நீ இருக்கிற உக்காஷா அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே எல்லா சாபாக்கும் நான் ரசூலுல்லாஹ், ஒரு கூட்டத்துல ஒரு சபையில ஒருத்தர் தண்ணி குடிக்க போனா சொன்னா எல்லாத்துக்கும் தண்ணி தாகம் எடுத்துரும். ஒருத்தர் பாத்ரூம் போயிட்டான்னு சொன்னா சபை அமைதியாக இருக்கும். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் சபை நடக்கும், கூட்டம் நடக்கும். ஆனா ஒருத்தர் மட்டும் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டாருன்னா எல்லாத்துக்கும் பாத்ரூம் வந்துடும், எல்லாத்துக்கும் தண்ணி தாகம் அடிச்சிடும். அது மனிதன் இயல்பே அதுதான். ஒருத்தர் சில உட்கார்ல நாயுமே நான் இருக்குன்னா கேட்டவனே எல்லா சாபாக்கும் நாயுமே நானும் கேட்கறேன். அப்ப சலாச சொல்றாங்க, இந்த கூட்டத்துல ஒரே ஒரு சீட்டு தான் காலியா இருந்துச்சு, அந்த சீட்டை உட்கார்ஸா வாங்கிட்டார் என்பதாக சொல்றாங்க. உலமாக்கள் விளக்கம் தராங்க. நாளைக்கு மறுமையில அந்த 70,000 கூட்டம் 70,000 பேர் விசாரணை போவாங்க இல்லையா, யாரு போறாங்க இல்லையா நமக்கு தெரியாது, ஆனா உட்கார்ல கண்டிப்பா போகுவாங்க என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டாங்க. அப்படி அந்த விஷயம், அந்த தரஜா நமக்கு வேணும்னு சொன்னா அல்லாஹ் நம்பணும். அல்லாஹ் நம்பினாதான் அல்லாஹத்துல நமக்கு வாழ்க்கை கொடுப்பான். நம்ம எப்படி அல்லாஹ் நம்பலாம்? அல்லாஹ் அதே சொல்றான், நீங்க அல்லாஹ் மட்டுமே நம்பி வாழ்ந்தீங்கன்னு சொன்னா எப்படி ஒரு பறவை அதிகாலையில சூரியன் உதிக்கிறது முன்னாடி அந்த கூட்டுல இருந்து பறவை காலி வயிறா பறக்குது, திரும்ப சாயங்காலம் வரும்போது வயிறு புடைக்க சாப்பிட்டுதான் வருமா, சாப்பிடாம வராது. ஹதீஸ் இது உண்மை. எவ்வளவு பறவை, கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பறவைகள் உயிர் வாழுது. சிட்டுக்குருவில இருந்து பழுகுல இருந்து கழுகு வரைக்கும் ராஜாளி வரைக்கும் எல்லா பறவைக்கும் ஒரே சட்டம் தான். அது வயிறு காலியாக வெளியில போகுது, திரும்ப கூட்டுக்கு வரும்போது வயிறு புடைக்க சாப்பிட்டு வருது என்பதாக ஹதீஸ்.
எவ்வளவு உயிர் இருக்குது, எவ்வளவு படைப்பு இருக்குது. சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, நாய் இருக்குது, நரி இருக்குது, பாம்பு இருக்கு, புழு இருக்கு, பூச்சி ஈ இருக்கு, எறும்பு இருக்கு, கொசு இருக்கு. இது எல்லாத்தையும் எல்லாம் விட்டுட்டான். ஏன் பறவை மட்டும் எல்லாம் சொல்றான்? என்னைக்கு நான் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு 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 வகைகள் இருக்குது. ஆனா அல்லாஹ் ஏன் பறவை மட்டும் சொல்றான்னா, அதுக்கும் நம்ம இமாம்கள் விளக்கம் தராங்க. என்ன விஷயம் சொன்னா, எல்லா உயிரினங்களும் தரையில தான் வாழுது, நீர்ல வாழுது. ஆனா பறவை மட்டுமே வித்தியாசமா அந்த இடத்துல வாழுது, வானத்துக்கு மேல வருது. பூமிக்கு எந்த சம்மந்தம் டச்சுமே இல்லாம மேல பறக்குது, மேல வாழுது. அப்படி பூமிக்கும் எதுக்கும் சம்பந்தமே இல்லாத பறவைக்கே அல்லாஹ் உணவு தரும் போது, பூமியிலே பிறந்து பூமியிலே இருந்து பூமியிலே சாப்பிடுறீங்க, பூமியிலே தூங்குறீங்க, பூமியிலே எல்லாமே பண்றீங்க, உங்களுக்கு அல்லாஹ் உணவு தர மாட்டானா? அதனால அல்லாஹ் தஆலா பறவை வச்சு உதாரணம் காட்டுறான். அந்த இடத்துல பறக்கூடிய பறவைக்கு அல்லாஹ் உணவு தரும் போது, பூமியில இருக்க உங்களுக்கு பூமியில இருந்து விளைச்சல் அல்லாஹ் கொடுக்க மாட்டான்னு கேட்கறாங்க. அதனால அல்லாஹ் டோட்டல் நமக்கு சகுனம் பறவை ஜோஸ் எதுவுமே பார்க்காதே. முகத்தை முடிச்சுட்டு போனா எதுவுமே நடக்காது, இவனால விளங்காம போச்சு, நான் நினைச்சேன் போகும்போதே மூஞ்சில முடிச்சேன் பாத்தீங்களா, அதான் நாசமா போச்சு, ஒண்ணுமே நடந்து சொல்லுவான். இப்படி எதுவுமே கிடையாது. அக்பர் ஒருத்தர் தான், எல்லாத்தையும் தெரியும் இல்லையா? அக்பர் சொல்லுவோம் இல்லையா, பண்டைய அலாசன். அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சான், மூட நம்பிக்கை அப்படியே நம்புவானா அவனுக்கு ஒரு நம்பிக்கை. அதாவது ஏதாவது நடக்கும். அக்பர் அந்த மன்னர் இருந்தான், அவனுக்கு மூட நம்பிக்கை அதிகமா இருந்துச்சான். அவன் ஒரு தடவை மாடியில இருந்து பார்க்கும்போது ஒரு ஏழை, பரம ஏழை அந்த தெரு பக்கமா போனான். அவன் முகத்தை முடிச்சுட்டானா, சார் இவன் முகத்தை முடிச்சுட்டுமே நீ தொழில் நான் நடக்குது தெரியலையே அப்படின்னு சொல்லி போறான். அப்போ அதுக்கப்புறம் காலையில விழுந்து சாப்பிட்ற உடனே அவனுக்கு ஜாடி மீசை ட்ரிம் பண்ண ஆளை கூப்பிடுறாங்க. ஆள் வராங்க. ஆள் மீசை ட்ரிம் பண்ணும் போது ஜாடியை ட்ரிம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த அம்மாட்ட என்ன பண்றான், முடி வெட்டுற என்ன பண்ணா தெரியாம இப்படி பிளேடு போடும்போது கீறிக்கிச்சு. உடனே அரசுல மன்னிப்பு கேட்க. அந்த அரசு நினைக்கிறான்னா, ஓமல் தப்பு இல்லப்பா, நீ நல்லா கரெக்டா தான் செஞ்ச, இப்பவுமே நீ தான் செய்யறவன், நீ கரெக்டா தான் செஞ்ச. இன்னைக்கு காலையில அவன் முகத்தில் முடிச்சேன் பாத்தீங்கன்னா, அவனால தான் எனக்கு கீழல் வந்துச்சு. இத்தனை வருஷமா கீழல் விழுகாது, இத்தனை வருஷமா நீ தான் எனக்கு சவரம் செய்யற, ஆனா எனக்கு கீழே விழுற. எப்ப அவன் முகத்துல முடிச்சுன்னா அப்பயே எனக்கு தெரியும் ஏதாவது நடக்கும் தெரியும். அவனே கூட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டு அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. உண்மையான கதை, தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அப்போ தூக்கு மேல ஏத்தின உடனே ஏன் எனக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு அவன் கேட்கறான். அப்ப அந்த அக்பர் சொல்றாராம், உன் முகத்துல முடிச்சனால்தான் எனக்கு இங்க கழுத்துல கீழே விழுந்துச்சு, அதனாலதான் உனக்கு தூக்கு தண்டனை. நீ ராசி இல்லாதவன், ராசி கட்டவன், நீ இனிமே உலகத்தை வாழ தகுதி இல்லை, உனக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே அந்த தூக்கு தண்டனைக்கு முடிவான அந்த ஏழை சிரிக்கிறானா. ஏன்னா உனக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போறாங்க, வாழ்க்கையே முடிய போது, உலகத்தை விட்டு நீ போக போற, ஏன்னா சிரிக்கிற அப்படி அரசன் கேட்கிறான் அக்பர். அப்போ அந்த ஏழை விவசாயி சொல்றேன்னா, இல்ல ராஜா, நீங்க எப்படி காலையில என் முகத்தை முடிச்சீங்களோ, நானும் காலையில உங்க முகத்தை முடிச்சேன். உங்க முகத்தை முடிச்ச எனக்கு, என் முகத்தை முடிச்ச உங்களுக்கு ஒரு சின்ன கீழோட தப்பிச்சிட்டீங்க. ஆனா நான் உங்க முகத்தை படிச்சு பாத்தீங்களா, எனக்கு வாழ்க்கையே போச்சு, தூக்கு தண்டனை முடிவாயிடுச்சு. இப்ப யார் ராசி கட்டம் பாத்தீங்களா? என் முகத்தை முடிச்ச உங்களுக்கு வெறும் கீரல் தான், அது சரியா போயிடும். ஆனா உங்க முகத்துல முடிச்சு பாத்தீங்களா, எனக்கு தூக்கு தண்டனை இறைவன் கொடுத்துட்டான். எனவே இதுல இருந்து தெரியுது யார் ராசி கட்டம் தெரியுதா என்பதாக கேட்கிறான் அந்த விவசாயி. எனவே அந்த எதுவுமே கிடையாது, மூட நம்பிக்கை எல்லாமே டோட்டலா மூட நம்பிக்கை தான். இன்னும் நிறைய பேர் சஃபர் மாதத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். சஃபர் மாதத்துல கல்யாணம் பண்ண மாட்டாங்க, குடி போட மாட்டாங்க, நிச்சயம் பண்ண மாட்டாங்க, கல்யாணம் பண்ண மாட்டாங்க, ஒரு வியாபாரம் தொடங்க மாட்டாங்க, எல்லாமே டோட்டலா மூட நம்பிக்கை தான். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, கழுதையை பார்த்தா யோகம் வரும், கழுதையை பார்த்தா யோகம் வரும்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. அதுவும் ஒண்ணுமே கிடையாது, அதுவும் சின்ன விஷயம் தான். கழுதை அல்லாஹ்வுடைய படைப்பு தான். ஒருத்தன் அதே மாதிரி ஒரு அரசர் இருந்தாராம், கழுதியை பார்த்தா யோகம் வரும்னு சொன்னே ஒரு அமைச்சர் சொல்றாராம், அரசா மன்னரே கழுதியை பார்த்தா யோகம் வரும், கழுதியை கூட்டு இங்க வச்சுக்கிங்க பக்கத்துல அப்படின்னு. அப்ப இன்னொரு அமைச்சர் சொல்றாராம், அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க, கழுது அரசமனைக்குள்ள அரண்மனை குட்டிச்சாவர் ஆயிடும், கழுது எந்த வீட்டுல இருக்கு அந்த வீடு குட்டிச்சாவர் ஆயிடும் அப்படின்னு சொன்ன உடனே அரசர் யோசிக்கிறார். கழுத முகத்திரி முடிக்கணும், ஆனா கழுத அரண்மனைக்குள்ளே வரக்கூடாது, என்ன பண்றது அப்படி முடிவு பண்ணி அரசரே சொல்றாராம், ஒரு கழுதை அந்த சலவை தொழிலாளியே அரண்மனை ஓரமா தினமும் காலையில வர சொல்லுங்க, நான் முகத்தை முடிச்சிடறேன், எனவே எனக்கு யோகம் வந்துடும் அப்படின்னு அரசர் சொல்ல, அதே மாதிரி அமைச்சர் அந்த ஒரு சலவை தொழிலாளி பிடிச்சி சொல்றாங்க, தினமும் காலையில அரசர் கண்மடிக்கும் போது இந்த பக்கமா நீ போகணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அரசரா கட்டளையை சொல்லி அந்த கழுதி அந்த சலவை தொழிலாளி தினமும் அதே மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்கா. அந்த அரசர் தினமும் பாக்குறாரு. ஒரு நாள் சலவை தொழில் சிரிக்கிறானா, அத அரண்மனை காவலாளி கேட்ல இருக்க வாட்ச்மேன் பாத்துறாரு. காவலாளி, ஏன்பா சிரிக்கிற அப்படின்னு கேட்ட உடனே நான் சொல்றானா, அரசர் சொல்றாரு, கழுத முகத்தை முடிச்சா யோகம் சொல்றாரு, நான் பிறந்தது கழுத முகத்தான் முடிக்கிறேன், எனக்கு எந்த யோகமும் வரல, நான் தினமும் அழுக்கு துணி தான் துவைக்கிறேன், கையெல்லாம் காஞ்சி போயிடுச்சு, எந்த முன்னேற்றமும் இல்லையே, நான் ஏழையா தான் இருக்கிறேன், அப்ப எனக்கு யோகம் வரும்னு சொன்னா எனக்குள்ள யோகம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி கழுத வீட்டுக்குள்ள வந்தா குட்டிச்சவர்னு சொல்றாங்க, கழுத வீட்டுக்குள்ளேயே தான் தினமும் இருக்குது, நான் என் வீடு குட்டிச்சவரால இல்ல அப்படின்னு சொல்றான் அந்த கழுது ஓட்டு அந்த சலவை தொழிலாளி. உடனே அரசரை பார்த்து அரசை இதை கேட்டு தலை குனிஞ்சு போயிட்டாரு என்பதாக வரலாறு சொல்லுவாங்க. இப்படி நாளடைவுல எல்லாமே மூட நம்பிக்கையா போயிடுச்சு. எல்லாமே போன குறுக்குல வந்தா சகுனம் சரியில்லை, யாராவது
கெட்டவங்க, வீணா வாழ்க்கை இழந்தவங்க, பணம் பறி கொடுத்தவங்க எல்லாம் போனா 4 விளங்காம போயிடும். எல்லாமே மூட நம்பிக்கை தான். டோட்டலா அல்லாஹ் நம்பணும். அல்லாஹ் மட்டுமே நம்புங்க, அல்லாஹ் வெற்றி கொடுத்துருவான். 2 குரான்ல 2 சம்பவம் தெளிவா சொல்ற அல்லாஹ்ல குரான்ல சூரத்து தௌபால ஒரு ஆயத்து வருது. சானி இஸ்னி இதுகுமா ஃபில்கார் லா தஹஸன் இன்னல்லாஹ் மாலா ஸல்லல்லாஹு இன்னல்லாஹ் மானா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரும் ஹிஜ்ரத்துக்காக வேண்டி பயணம் செய்றாங்க. அப்போ சௌர் குகையில ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. சௌர் குகை பார்த்தோன்னு சொன்னா ரொம்ப கீழே குனிஞ்சு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி குகை இருக்கும், ஒரு கீழே குனிஞ்சு பார்த்தா தெரியும். அந்த சௌர குகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு 2 பேரும் மறைஞ்சு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு மிகப்பெரிய துல்லிய வல்லுநர் ஒருத்தர் இருக்கிறான். அதாவது அந்த காலடி வச்சு அந்த சல்லாசம் வாசனை, ஒரு மனிதனோட வாசனையை வச்சு அவரோட எங்க போயிருக்கான்னு கண்டுபிடிச்சான். சுருக்கமா சொன்னா மோப்பனா எப்படி ஒரு துணியை வச்சு அந்த துணியோட நபரை கண்டுபிடிக்குதோ, ஒரு சின்ன தடயத்தை வச்சு அந்த தடயம் அந்த செஞ்சவர் யாரும் எப்படி கண்டுபிடிக்குதோ, அதே மாதிரி ஒருத்தர் தலை சிறந்த ஒருத்தர் இருந்தான். உண்மை நடந்தது. அப்போ சல்லல்லாஹு காலடி வச்சு அந்த வாசனை வச்சு அந்த சௌரு கோகை வரைக்கும் கூட்டு வந்துட்டான். மதீனாவுல எவ்வளவோ இடம் இருக்குது, ஆனா கரெக்டா அந்த கோகையை கூட்டு வந்து யாருன்னு சொன்னா அவன் தான். அவன் சொல்றான் கரெக்டா இந்த பக்கம் தான் சல்லாசம் வாசனை வருது, இந்த பக்கம் தான் போயிருக்குன்னு சொல்லி கரெக்டா அந்த சௌரு கோகை வரைக்கும் கூட்டிட்டு வந்து நிறுத்திட்டான். நிறுத்திட்டு இங்கதான் முகமது இருக்காரு, வேற எங்கேயும் முகமது போல அப்படின்னு கரெக்டா சொல்லிட்டான். குனிஞ்சு பார்த்தா அந்த சௌரு கோகையில இப்படி நிக்கிறாங்க. கோகையில இப்படி குனிஞ்சு காலுக்கடை குனிஞ்சு பார்த்தா சல்லாசம் அபூபக்கர் உட்கார்ந்துருக்கு தெரிஞ்சிடும், தெளிவா தெரிஞ்சிடும். ஆனாலும் சலாசம் பயப்படல, சலாசம் தெளிவா இருந்தாங்க. அபூபக்கர் கொஞ்சம் பயத்துல, பயனா உயிர் மேல பயம் கிடையாது, எங்க நாயகம் சலாசம் எதாவது ஆயிடுமோ அப்படின்னு பயத்துல கொஞ்சம் படபடப்பா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப சலாசம் சொன்ன வார்த்தை எல்லாம் குர்ஆன்ல பதிவு செய்றான். அபூபக்கர் லா தஹஸன், பயப்படாத அபூபக்கர், இன்னல்லாஹ் மானா, அல்லாஹ் நம்ம கூட இருக்கலாம். நீ என்ன நினைக்கிற இதுக்குமா ஃபில்கார், நீ என்ன நினைக்கிற அபூபக்கர், சானி இஸ்ன் நம்ம 2 பேருக்கு நினைச்சிட்டு இருக்கிறியா, நீ நான் மட்டும் நினைச்சிட்டு இருக்கிறியா, சாலிசுமா அல்லாஹ் 3ஆதான் நம்ம கூட இருக்கிறான். நம்ம 2 பேரும் கோயில கிடையாது, 3ஆவது அல்லாஹ் இருக்கிறான், நீ பயப்படாதன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அல்லாஹ் காப்பாத்துறான். எப்படி காப்பாத்துறான்? மனித அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயம். எப்படி காப்பாத்துறான்? ஒரு சிறந்த கூடு, ராட்சச சிறந்த கூடு, சிறந்த வலை, அந்த குகையோட என்ட்ரன்ஸ் டோட்டலா கூடு கட்டிக்கிச்சு. அதாவது யாருன்னா உள்ள போனா அவன் அறிவு என்னன்னா உள்ள போறாங்க. இது வரைக்கும் வந்தவன், குகை வரைக்கும் வந்தவன், குகையில வாசனை தெரிஞ்சவன் குகைக்குள்ள போக வேண்டியது தானே, போல. ஏன் போல? அல்லாஹ் தடுத்தான். அல்லாஹ் சல்லாஹ் நம்பினாங்க, அல்லாஹ் காப்பாத்தினான். குகை வாசல் வரைக்கும் வந்தவன் உள்ள போல. அவன் சொல்றான், அவன் அறிவை அங்க முற்படுத்தினான். குகைக்குள்ள யாராவது போயிருந்தா அந்த சிறந்த கூட அருந்திருக்கும் இல்லையா, வலை பின்ன வலை ஃப்ரெஷ்ஷா இருக்குது, யாரும் உள்ள போல. இன்னமும் ஹதீஸ்ல வருது, புறா குஞ்சு முட்டை போட்டு இருந்துச்சான். அந்த முட்டை போட்டு இருந்த, அதாவது யாராவது உள்ள வந்தா அந்த குருவி பறந்துருக்கலையா, பறக்கல, எனவே இங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆயத்துக்கு விளக்கம் தராங்க. இந்த இலக்கத்தை நான் பின்னாடி சொல்றேன். அல்லாஹ் நம்பினாங்க, அல்லாஹ் காப்பாத்தினான். இதே சம்பவம் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வருது. மூசா நம்ம லட்சக்கணக்கான பேர் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு போறாங்க. போன உடனே ஒரு கடல் குறுக்கிடுது, செங்கடல் வருது, நைல் நதின்னு வருது, கடல் குறுக்கிடுது. அப்போ மூசா பின்பற்ற கேட்கறாங்க, மூசாவே உன்னை நம்பி வந்தோம், பின்னாடி பிறவனும் படையை நம்ம துரத்திட்டு வருது, முன்னால கடல், பின்னால பிறவன் கூட்டம், அவ்வளவுதான் நாசமா போயிட்டோம், எங்களை மாட்டி விட்டுட்டியே அப்படின்னு பிறவனுடைய கூட்டத்தை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க அதே வார்த்தை, ஆனா வேற மாதிரி சொல்றாங்க. லா தஹஸன், பயப்படாதீங்க, இன்னமாஇ ரப்பி, என் கூட அல்லாஹ் இருக்கலாம், பயப்படாதீங்க அப்படின்னு மூசா சொல்றாங்க. அதனால அல்லாஹ் காப்பாத்தணும். அல்லாஹ் சொல்றான், மூசாவே உன் கையில இருக்க தடியை வச்சு கடலை அடி அப்படின்னு நல்லா சொல்றான். நம்ம கடல்ல தண்ணியில போய் குச்சை வச்சு அடிச்சிருந்தாங்க, தண்ணி தெரிக்கும் தானே. ஆனா அல்லாஹ் சொல்றான், சொன்னது அப்படியே மூசா செஞ்சாங்க. நம்ம அதுதான் செய்யணும். அல்லாஹ் ஒண்ணு சொன்னானா அதை அப்படியே செய்யணும். நம்முடைய அறிவு இப்படி செஞ்சா இப்படி ஆகுமோ, அப்படி செஞ்சா வாயிருக்குமோ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹதீஸ்ல வருது, ஒரு முஃமின் காலையில முஃமினா இருப்பான், சாயங்காலம் காஃபிரா போயிடுவான். சாயங்காலம் முஃமினா இருப்பான், விடிஞ்சு எந்திரிக்கும் போது காஃபிர் ஆயிடும் அப்படின்னு ஹதீஸ்ல வருது. இப்ப சஹாபாக்கள் கேட்க, நான் அது எப்படி காலையில முஸ்லிமா இருக்கா, சாயங்காலம் எப்படி காஃபிர் ஆவாங்க, சாயங்காலம் முஸ்லிமா இருக்கும், காலையில எப்படி காஃபிர் ஆவாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த காலத்துல இருந்து விடிச்ச உடனே ஸல்லல்லாஹு இந்த ஹதீஸை சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்க, எப்படி நாயகமே முஃமின் எப்படி காஃபிரா மாறுவான், காலையில இருந்த முஃமின் எப்படி சாயங்காலம் காஃபிர் ஆகுவான், சாயங்காலம் இருந்த முஃமின் காலையில எப்படி காஃபிர் ஆகுவான், எப்படி அப்படி விளக்கம் கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களாம், அவன் இப்படி சொல்லுவான், மழை பெஞ்சதை பார்த்து இப்படி சொல்லுவானா, இந்த நட்சத்திரம் இங்கிருந்து இப்படி போனனால்தான் மழை பெஞ்சு, இந்த கருமேகம் இந்த இடத்துல போச்சு, இந்த இடத்துல வந்துச்சு, அதனாலதான் மழை பெஞ்சுது அப்படின்னு அவன் சொன்னானா அவன் காஃபிர் ஆயிடுவான். அவன் காஃபிரும் பிஹி முஃமினும் பில் கௌகப், அவன் நட்சத்திரத்துக்கு கொண்டு ஈமான் கொண்டான். இந்த நட்சத்திரம் இங்க போனனால்தான் மழை பெஞ்சு, அது இங்க வராதனால மழை பெய்யல அப்படின்னு நான் சொன்னா அவன் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளல, அவன் நட்சத்திரத்தை கொண்டு ஈமான் கொண்டான், அதனால அவன் காஃபிராடான்னு சொல்றாங்க. அதே விஷயம் தான் இது, நட்சத்திரத்துக்கு மட்டும் கிடையாது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் மட்டும் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன்,
என் லெவலே வேற, மாறி போயிருப்பேன். நான் மட்டும் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தேன், நான் நல்லா வாழ்ந்திருப்பேன். இப்படி நாசமா போயிட்டேன். எனக்கு மட்டும் ஆம்பளை குழந்தை பிறந்துச்சு, தொழில் டெவலப் ஆயிருக்கும். நான் இந்த இடத்துல கடை வச்சிருந்தேன், இல்ல இந்த கடையை வச்சிருந்தேன், இந்த வீட்டை பிடிச்சிருந்தேன், இந்த லேண்டை வாங்கியிருந்தேன், இந்த பில்டிங்கை கட்டியிருந்தேன், இந்த காரை வாங்கியிருந்தேன், அப்படி இந்த மாதிரி இந்த நான் சொல்றேன் பாத்தீங்களா? எப்ப நான் என்ற வார்த்தையை உங்க வாழ்க்கையில வருதோ நீங்க அழிஞ்சு போயிடுவீங்க. நானை மறைச்சிட்டு அல்லாஹ்வை வெளிப்படுத்துங்க. அல்லாஹ் அதுதான் சொல்றான். நான் முதல்ல சொல்ல வந்தது அதுதான். அல்லாஹ் எல்லாமே நான் ரெண்டா படைச்சேன், ஒன்ன படைக்கல. எல்லாமே ரெண்டு தான். ஆண் பெண்ணு, இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம், வரவு செலவு எல்லாத்தையும் ரெண்டா படைச்சேன். ஆண் பாறையில கூட ஆண் பாறை பெண் பாறை இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? பாறையில கல்லுதான், அதுலயும் ஆண் பெண் ரெண்டு இருக்குதான். பெண் பாறை இலகுவா இருக்கும், சம்பட்டி வச்சு அடிச்சா தூள் தூளா போயிடும். ஆனா ஆண் பாறை அவ்வளவு சீக்கிரம் உடைக்க முடியாது. ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஓட்டா போட்டாதான் உடைக்க முடியும். அது போய் ஆண் பாறை. பெண் பாறை சாதாரணமா ஈஸியா உடைச்சிடலாம். துல்லியில வல்லுநர் சொல்ற கருத்து, நான் இதை கட்டுக்கதெல்லாம் சொல்லல, இது உண்மையானதுதான். ஆண் பாறைகள் அவ்வளவு சீக்கிரம் இலகுவா உடைக்கவே முடியாது. ட்ரில்லிங் மிஷின் வச்சு ரொம்ப சிரமப்பட்டு உடைக்கலாம். அதுக்கு பேர் ஆண் பாறை. பெண் பாறைன்றது இலகுவா உடைச்சிடும். செடியில கூட ஆண் செடி பெண் செடி இருக்குது, நமக்கு அது தெரியும். விவசாயத்தை கேளுங்க, ரெண்டு செடி ஒன்னா வச்சு முடிச்சு போடுவாங்க. ஏங்க முடிச்சு போறேன்னா, இது ஆண் செடி பெண் செடி மதரந்த செயற்கை நடக்குது. அதாவது இது மூலியமாக நெல் உற்பத்தி ஆகும். அதாவது வேற செடி, அதாவது இனப்பெருக்கம் செய்துன்னு சொல்லுவாங்க. நமக்கு அது தெரியாது. ஆண் செடி பெண் செடி இருக்குது, ஆண் பாறை பெண் பாறை இருக்குது, விலங்குகளையும் ஆண் விலங்கு பெண் விலங்கு இருக்குது, ஆண் பெண் மனிதர்கள் இருக்கிறாங்க. இப்படி எல்லாமே எல்லாம் ரெண்டா படைச்சான். ஏன் ரெண்டா படைச்சான்? ஒன்னா படைக்க வேண்டியது தானே? உடல் உறுப்பு வலது கை இடது கை, இடது கால் வலது கால், வலது காது இடது காது, ரெண்டு கண்ணு, ரெண்டு மூக்குல ரெண்டு ஹோல்ஸ், இப்படி எல்லாமே ரெண்டா படைச்சான். ஏன் ரெண்டா படைச்சான்? ஏன் தெரியுமா? அல்லாஹ் மட்டும்தான் ஒருத்தன். அது உங்களுக்கு உணர்த்துக்காக தான் அல்லாஹ் அப்படி படைச்சான். மத்த எல்லாமே டபுள், எல்லாமே ரெண்டு. நான் அல்லாஹ் மட்டும்தான் ஒருத்தன். அல்லாஹ் சமது லம் யலித் வலம் யூலத். அவன் ஒருத்தன் தான், அவனுக்கு இணைதுணை கிடையாது. அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாருக்கும் பிறக்கவும் இல்லை. அவனுக்கு பேர் தான் அல்லாஹ். அல்லாஹ் ஒருத்தன் உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் உலகத்தை அல்லாஹ் எல்லாத்தையும் ரெண்டா படைத்து சொல்லி காட்டுறான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வை மட்டும் நம்புங்க, அல்லாஹ் நிச்சயம் வெற்றி கொடுப்பான். அதுதான் சொல்றாங்க. அததான் முன்னாடி சொல்ல வந்து அல்லாஹால அதுதான் எல்லாமே ரெண்டு. ஏன்னா எல்லாமே ரெண்டு, அல்லாஹ் மட்டும் தான் ஒண்ணு. நீங்க நம்புறதுக்காக நல்லா ஒன்ன படைச்சான் சொல்லி காட்டுறாங்க. இப்போ இந்த சம்பவத்துக்கு வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌரு குகையில ஒளிஞ்சாங்க இல்லையா? அப்ப அல்லாஹ் நான் சொல்றான், அபூபக்கர் பயப்படுறாங்க. அப்ப அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஹஸன் மானா, ரெண்டுமே ஒரே வாட்டலாம். மூசா சொல்றாங்க, பயப்படாதீங்க, இன்னமா ரப்பி. இந்த ரெண்டு விஷயத்துல நிறைய விளக்கங்கள் ஒளிஞ்சிருக்குது. நம்ம நல்லா செஞ்சு பார்த்தா தெரியும். உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. முதல்ல ஸல்லல்லாஹு சொல்லும் போது இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் என் கூட, தமிழ்ல சொல்ற பாருங்க, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் என் கூட இருக்கிறான் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொன்னாங்க. மூசா சொல்லும் போது ஒரு இக்கட்டான மூசா சொல்லும் போது என் கூட அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னாங்க. வார்த்தை ஒண்ணுதான், அர்த்தம் வேற. ஸல்லல்லாஹு சொல்லும் போது அல்லாஹ் என் கூட இருக்கான்னு அல்லாஹ் முதல்ல சொல்லிட்டாங்க, அல்லாஹ் என் கூட இருக்கான்னு சொல்லிட்டாங்க. நான் மூசா சொல்லும் போது ஏன் கூட அல்லாஹ் இருக்கான்னு சொன்னாங்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரியுதா? ஸல்லல்லாஹு சொல்லும் போது முதல்ல அல்லாஹ் ஃபர்ஸ்ட் வச்சுட்டாங்க, ரெண்டாவது நான் இருக்கிறேன். ஆனா மூசா சொல்லும் போது ஏன் கூட அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் முன்னாடி தன்னை முற்படுத்திட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை முற்படுத்திட்டு என் கூட அல்லாஹ் இருக்கான்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சொல்லும் போது அல்லாஹ் என் கூட இருக்கான்னு சொன்னாங்க. ரெண்டுத்துக்கு விஷயம் ஒண்ணுதான், வார்த்தை ஒண்ணுதான், அர்த்தம் வேற. அதனால அல்லாஹ் தஆலா என்ன தெரியுமா பண்ணா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், ஸல்லல்லாஹு சொன்னாங்க என் கூட அல்லாஹ் என் கூட இருக்கான்னு சொன்னனால, அல்லாஹ்வை நீ முற்படுத்தினால அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், நாயகமே நீங்க என்ன முற்படுத்தி என்ன முதல்ல சொன்னனால உங்களுக்கு நீங்க எந்த வேலையும் செய்ய வேணாம், அப்படியே குகைகள் அப்படியே உட்காந்துங்க, நிம்மதியா உட்காருங்க, நான் உங்களை காப்பாத்துறேன். உடனே சிலந்திக்கு எல்லாம் கட்டளையிட்டான். சிலந்தியே அவங்க வரதுக்குள்ள உடனே பின்னி முடிச்சுட்டு கட்டளையிட்டான். சிலந்தை டக்குன்னு பின்னுது. பின்னி முடிக்கவும் அந்த குகைக்குள்ள அந்த வாசல்ல காஃபிர்கள் வந்து நிக்கிறாங்க. சிலந்தை பின்னிடுச்சு. இப்ப ஸல்லல்லாஹு எந்த வேலையுமே பண்ணல. சிலந்தை அப்படியே உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்தே இருக்கிறாங்க. ஆனா சிலந்தை வலை பின்னிச்சு. தானா அல்லாஹ் காப்பாத்திட்டான். ஆனா மூசா சொல்லும் போது ஏன் கூட அல்லாஹ் இருக்கான். தண்ணி மூசா, நீ என்ன முற்படுத்தாம ஒன்ன முற்படுத்தல, நீ தான் வேலை செய்யணும். நீ இதை போய் தடிக்கிட்டு நீயே அடி கடலை. நீ மட்டும் என்ன முற்படுத்தி கடல் தானா விலகி இருக்கும். விஷயம் புரியுதா? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு புரியலன்னு சொன்னா திரும்ப இந்த பையனை யூடியூப்ல கேட்டு பாருங்க, தெளிவா புரியும். அப்போ திரும்ப அல்லாஹ் சொல்றான், ஸல்லல்லாஹு நீ என்ன நாயகம், நீ என்ன முற்பட்டதுனால நீங்க எதுவுமே பண்ண வேணாம், நிம்மதி சவுர் கோகையில ரிலாக்ஸா உட்காருங்க, சிலந்தை வச்சு நான் உங்களை காப்பாத்துறேன். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை முற்படுத்தி அல்லாஹ் பிற்படுத்தினால, மூசா நீ என்ன சொல்லாம உன்னை ஃபர்ஸ்ட் சொன்ன இல்லையா, அதனால நீ தான் அங்க வேலை செய்யணும். உன் தடி அடிச்சு கடலுக்கு இறங்கி போய் வாழ்ந்து இறங்கி போய் கடலை அடி, கடல் பிளக்கும். ஆனா அல்லாஹ் காப்பாத்தனா. ஆனா மூசா வேலை செய்ய சொல்லி காப்பாத்தனா. அதுதான் சொல்ல வர. அல்லாஹ் நம்புங்க, அல்லாஹ் கண்டிப்பா காப்பாத்துவான். நீங்க ஜாதகம் சகுனம் ஜோசியம் எல்லாத்தையும் நம்ப சொன்னா அல்லாஹ் அவங்களை கைவிட்டுடுவான்.
அதுதான் சொல்ல வராங்க, யார் பரவஜோசையும் பார்க்கலையோ, யார் எந்த விஷயம் செய்யலையோ அல்லாஹ் அவங்கள டைரக்டா விசாரணை இன்றி கேள்வி கணக்கின்னு சொர்க்கத்தை ஆரம்பிச்சிருவான். சஃபர் மாதம் மூட நம்பிக்கைன்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? பண்டைய காலத்துல சலாசம் வரதுக்கு முன்பாக 4 மாதம் சிறந்த மாசமா இருந்துச்சு. அஷ்ஹுருல் ஹுரும் 4 சிறந்த மாதம், ரஜபு, துல்காதா, துல்ஹஜ், முஹரம். இஸ்லாத்துல 12 மாசம் எப்படி ஜனவரி, பிப்ரவரி, ஆடி, ஆவணின்னு இருக்குதோ அதே மாதிரி இஸ்லாத்திலயும் 12 மாசம் இருக்குது. அந்த 12 மாசத்துல 4 மாதம் சங்கியான மாதம். சங்கியான மாதம்னா ஒண்ணும் கிடையாது, நல்ல விஷயம் செய்வாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, திருமணம் வைப்பாங்க, சந்தோஷமா நல்ல விஷயம் செய்வாங்க. அதுக்கு 4 மாசத்தை பிரிச்சு எடுத்தாங்க. ஒண்ணு ரஜபு அந்த 12 மாதம் நடுவுல வருது, அதை விட்டுடுங்க. மீதி 3 மாசம் தொடர்ந்து வருது. இஸ்லாத்துல கடைசி 11வது மாசம் துல்காதா, 12வது மாசம் துல்ஹஜ், வருஷத்துல முதல் மாதம் முஹரம். இந்த 3ம் தொடர்ந்து வருது. அதாவது கிட்டத்தட்ட 90 நாள் தொடர்ந்து வருது. இந்த 90 நாளுக்கு அப்புறம் அடுத்த மாசம் சஃபர், அதாவது இந்த மாசம். பண்டைய கால அரபி என்ன பண்ணாங்க சொன்னா, எப்ப பார்த்தாலும் போரு, கத்தி, வாளு, சண்டை அப்படின்னு இருப்பாங்க. எப்போ துல்காதா மாதம் 11 மாசம் வருதோ உடனே வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்து மனைவி கூட சந்தோஷமா இருப்பாங்க, குடும்பத்துக்கு தேவையான செய்வாங்க, மக்களுக்கு என்ன தேவையோ வாங்கி தர, வரவு சரி எல்லாம் பார்ப்பாங்க. துல்காதா மாதத்துல வீட்டுல இருப்பாங்க, மனைவி கூட சந்தோஷமா இருப்பாங்க. துல்ஹஜ் மாதத்தையும் மனைவி கூட இருப்பாங்க, முஹரம் மாதம் மனைவி கூட இருப்பாங்க. எல்லா நல்ல விஷயம் நல்ல காரியம் செய்வாங்க. சஃபர் மாதம் பிறந்த உடனே போருக்கு கிளம்பிடுவாங்க. இந்த 3 மாசம் எந்த போரும் செய்ய மாட்டாங்க. எழுத்து உடன்படிக்கைலாம் கிடையாது. சஃபர் பிறந்துச்சு, துல்காதா பிறந்துச்சு, முஹரம் பிறந்துச்சு, போர் கிடையாது, எழுத்துப்படிலாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா போர் நடந்துட்டே இருக்கும். துல்காதா வந்து எல்லா போரும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. துல்காதா, துல்ஹஜ், முஹரம் கிட்டத்தட்ட 90 நாள் வீட்டிலே ஜாலியா சந்தோஷமா எல்லாமே மனைவி மக்கள் கூட குடும்பமா சந்தோஷமா இருப்பாங்க. சஃபர் பிறந்த உடனே எல்லாத்தையும் விட்டு டக்குன்னு போருக்கு வந்துருவாங்க. மக்கள் மனசு இப்படி நியத்து வந்துச்சு, சஃபர் வந்துருச்சா போச்சு, எல்லாம் குடும்பத்துக்குள்ள எல்லாம் நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, உடனே போருக்கு போக வேண்டியதான், இந்த சஃபர் மாசம் ஏன் தான் வருதோ தெரியலையே அப்படின்னு மக்கள் நினைச்சாங்க. இதை காலப்போக்க நம்ம மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, போக போக சஃபரு கெட்ட மாசம், பீட மாசம், முசீபத் பிடிச்ச மாசம், நல்லது தொடங்காத மாசம் அப்படின்னு மக்கள் காலப்போக்கில் அந்த சஃபரு இவங்க போருக்கு உரிய மாதம் அப்படின்னு சொல்லி சஃபர் நினைச்சாங்க. உதாரணத்துக்கு ஸ்கூல் பசங்க லீவ் விடுறாங்க, ஆனுவல் லீவ் விடுறாங்க, ஒரு திட்டத்தட்ட 30 நாள் 40 நாள் லீவ் விடுறாங்க. 40 நாள் பசங்க சந்தோஷமா ஜாலியா இருப்பாங்க. அந்த ஜூன் 6 ஸ்கூல் ரீஓப்பன் அப்படின்னு டேட்டு கொடுத்த உடனே மக்கள் எல்லாம் நினைப்பாங்க, சார் வந்துச்சா, ஜூன் மாசம் வந்துருச்சா, ஸ்கூல் திறந்துட்டாங்களா, இனிமே போச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு பசங்க நினைப்பாங்க இல்லையா? அதே மாதிரி மக்கள் நினைச்சாங்க, சஃபர் மாசம் வந்து சொன்னா எல்லா நல்லதும் போச்சு, இனிமே போர் தான், குடும்பத்துக்குள்ள இருக்க முடியாது, ஊரை விட்டு போகலாம், அப்படி போரு, ரத்தம், சதை அப்படின்னு சொல்லி போகலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. இது நம்ம மக்கள் காலப்போக்கில் காலம் மாற ஜென்ரேஷன் மாற சஃபர் பீட மாசம் அப்படின்னு ஆயிடுச்சு. சஃபர் போறதால பீட தான், ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படி மாத்திட்டாங்க. ஒரு நிதர்சனம், ஒரு யதார்த்தம், ஒரு சடங்கு அப்படியே ஃபர்லாக்கிட்டாங்க. சஃபர்னாலே பீடன் ஆக்கிட்டாங்க. அன்றைய காலத்துல ஒரு குரு இருந்தார், ஒரு ஆசிரியர் உஸ்தாத் இருந்தார். உஸ்தாது மாணவரை வச்சு பாடம் எடுத்தாராம். பாடம் எடுத்துருக்கும் போது ஆசிரமத்தை பாடம் எடுத்தாரு. அதே ஆசிரமத்தை பூனை ஒண்ணு வளர்ந்துட்டு இருந்துச்சான். பூனை, அந்த பூனை பாடம் குறுக்கு மியான்னு சொல்லி ஓடிச்சான். உடனே அந்த ஆசிரியர் டீச்சரை பார்த்தாரான், ஏய் அந்த பூனையை கட்டி போடுறான் அப்படின்னாரான். உடனே பார்த்து உடனே அந்த பையன் வந்து பூனையை கட்டி போட்டான், தூண்ல கட்டி போட்டோடனே பாடம் இப்ப ஃப்ரீயா எடுத்தாங்க. திரும்ப 2வது பாடம் எடுக்கிறாரு. பாடம் எடுக்கும் போது அந்த மாணவன் ஏய் அப்படின்னாராம். சொல்லலாம் இல்ல, ஃபர்ஸ்ட் சொன்னாரு டே கட்டி போறா அப்படின்னாரு. 2வது பூனை குறுக்க மறுக்க ஓடிச்சு. உடனே ஏய் அப்படின்னு கண்ணை காமிச்சுன்னு அந்த மாணவன் புரிஞ்சுக்கிட்டான், ஓ நம்ம ஆசிரியர் பூனை கட்டி போட சொல்ற சொல்லி போய் கட்டி போட்டான். 3ஆம் நாள் பாடம் ஆரம்பிக்கு முன்னாடி அந்த பூனையை கட்டி போட்டாங்க. அந்த பூனை அங்கேயேதான் இருக்கும், அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணனால பூனையை கட்டி போட்டாங்க. இதே தொடர்ந்து அந்த பூனையை கட்டி போட்டு தான் பாடம் தான் ஆசிரியர். ஏன் கட்டி போட்டான்னு சொன்னா, பாடம் நடக்கும் அந்த பூனை டிஸ்டர்ப் பண்ணிச்சு, அதெல்லாம் கட்டி போட்டாரு. இப்போ அந்த உஸ்தாதே காலப்போக்கில் நோயை பட்டு மௌத்தா போயிட்டாரு. மௌத்தா போனோடனே அந்த உஸ்தாது கீழே பாடம் நடத்தின பாடம் பயின்றாங்க இல்லையா மாணவரை, அதுல சிறந்த மாணவன் ஃபர்ஸ்ட் மாணவன் அவன் உஸ்தாது ஸ்டேஜுக்கு வந்துட்டான், அவன் ஆசிரியர் ஆயிட்டான். ஆசிரியர் ஆனவனே அவனும் பாடம் எடுக்கும்போது அதே பூனையை கட்டி போட்டாங்களாம். அந்த பூனை 4 செத்து போச்சு, மௌத்தா போச்சு. உடனே அந்த மாணவனா இருந்தவன் உஸ்தாத் ஆனதுக்கு அப்புறம் கேட்டானா, எங்கடா பூனையை காணா அப்படின்னு. இல்ல பூனை செத்து போச்சு. அறிவிட்ட முட்டாள், பூனை கட்டி போட பாடம் நடக்குது. நம்ம அஜித் பாடம் எடுக்கும் பூனை கட்டி போட்டு தான் பாடம் எடுத்தாரு. பூனை கட்டி போட அவன் எப்படி பாடம் எடுப்பேன், போய் பூனை பிடிச்சா அப்படின்னா இவன் ஓடி போய் வேற பூனை பிடிச்சி கட்டி போட்டானா, கட்டாய பூனை போய் கட்டி போட்டானா. தினமும் இதே மாதிரி பண்ணான். அந்த ஆசிரம பூனையே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம உஸ்தாது பாடம் எடுக்கும்போது பூனையை கட்டி போட்டு தான் பாடம் எடுத்தாரு. நம்மளும் அப்படி பண்ணாதான் பாடம் எடுக்க முடியும். அதுதான் ஃபர்ல் அப்படின்னு அவன் ஃபர்ல் ஆக்கிட்டான். ஒரு சாதாரண நடந்த விஷயத்த, யதார்த்தமான விஷயத்த அவன் ஃபர்ல் ஆக்கிட்டான். இப்ப எப்படி ஆயிப்போச்சுன்னா, அந்த மாணவன் உஸ்தாத் ஆகினால அந்த மாணவனுடைய மனநிலை எப்படி ஆயிப்போச்சுன்னு சொன்னா, பூனை கட்டி போட்டாதான் பாடம் எடுக்கலாம் அப்படின்னா பாடம் எடுக்கவே கூடாது அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டான்.
ஒரு யதார்த்தத்தை அவன் ஃபர்ல் ஆகிட்டான். அதுதான் நம்ம நிலைமை இப்ப அப்படியே ஆச்சு. சஃபர் மாதம் அவங்க போருக்கு போனனால அப்படி இருந்துச்சு. நம்ம அதை ஃபர்ல் ஆகிட்டோம். சஃபர் மாதம் பிறந்தாலே முஸ்லிபத்து அப்படின்னு ஆகிட்டோம். இது முழுக்க முழுக்க ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம். சஃபர் சிறந்த மாதம். சில ஹதீஸ் சொல்றாங்க சஃபர் முசஃபர், வெற்றிக்குரிய மாதம் சஃபர் என்பதாக ஹதீஸ்ல வருது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், சஃபர்னா பீடை மாதம் அப்படின்னு நினைக்கிறோம். பீடை மாதம் அப்படின்னு சொன்னா சலாசம் கல்யாணம் பண்ணக்கூடாதுல்ல. சலாசம் 5 கல்யாணம் பண்ணாங்க, சலாசம் 11 கல்யாணம் பண்ணாங்க. அதுல 6வது கல்யாணம் எப்ப தெரியுமா பண்ணாங்க, சஃபர்ல தான் கல்யாணம் பண்ணாங்க. அது எப்படி தெரியுமா பண்ணாங்க, மீதி உள்ள கல்யாணம் எல்லாம் சஹாபாக்கள் மத்தியில, தோழர்கள் மத்தியில, குடும்பத்துல மத்தியில 5 கல்யாணம் பண்ணாங்க. 6வது கல்யாணம் சலாசம் ஜைனப் ரலியல்லாஹு அவங்கள திருமணம் முடிச்சாங்க. எப்படி திருமணம் முடிச்சாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கலைனா ஜௌஜன் பார்த்தா ஜயிதுக்கும் ஜைனபுக்கும் கல்யாணம் ஆச்சு. ஜயித் ரலியல்லாஹு ஜைனப் 2 பேரும் திருமணம் முடிச்சிருந்தாங்க. ஜயிதுக்கும் ஜைனபும் ஒத்தே வரல, ஆரம்பத்திலேயே ஒத்து வரல. ஜைனப் ரலியல்லாஹு ரொம்ப வாய் பேசி ரொம்ப ஏட்டிக்கு போட்டியே பேசியிருந்தாங்க. சலாசம் வந்து சொல்லிட்டாங்க, நாயுமே இந்த மாதிரி என் மனைவி எனக்கு சரி வரல, மனைவி தலாக் விடலாமா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப சலாசம் சொல்றாங்க, இது குர்ஆன்ல வருது, சூரத்துல் அஹ்ஸாப்ல இந்த சம்பவம் சூரத்துல் அஹ்ஸாப்ல வருது. அப்போ சலாசம் சொல்றாங்க, ஜயிதே அப்படி பண்ணாதப்பா, அல்லாஹ் பயந்து இத்தக்கில்லா, அல்லாஹ் பிடிக்காது, தலாக்குன்ற வார்த்தை அல்லாஹ் பிடிக்காது, மனைவியை அனுசரிச்சு வாழ கத்துக்க அப்படின்னு சலாசம் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. கொஞ்ச காலம் போது திரும்ப அந்த மனைவி ஒத்தே வரல, இதுக்கு மேல தாங்க முடியாது, தலாக் விட்டுட்டாங்க. தலாக் மனைவி ஜைனப தலாக்கை விட்டுட்டாங்க. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கலைனா ஜைதன். குர்ஆன்ல எந்த சஹாபி பேர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. 1,04,000 சஹாபாக்கள் இருந்தாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. எந்த சஹாபி பேரும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லவே இல்லை. அபூபக்கர் பேரை சொல்லல, உமரை சொல்லல, உஸ்மான சொல்லல, அலியை சொல்லல. எந்த சஹாபாக்கள் பேரும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. ஒரே ஒரு சஹாபி பேர் மட்டும்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அந்த சஹாபியான்னு சொன்னா இந்த ஜயித் ரலியல்லாஹு அவங்க மட்டும் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கான். ஜயித்ன்ற ஒரே சஹாபி பேர் தான் குர்ஆன்ல வந்திருக்கு. அதுவும் இந்த ஆயத்துல சூரத்துல் அஹ்ஸாப்ல வந்திருக்கு. ஜயித் தன்னுடைய மனைவி தலாக் விட்டா, தேவையை நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. முடிச்ச உடனே அல்லாஹ் சொல்றா, கலைனா ஜயிதன் பார்த்தா ஜயித் மனைவி தலாக் விட்டதுக்கு அப்புறம் ஜவ்வஜ்னாகஹா அல்லாஹ் சொல்றான், நல்லா கேளுங்க, ஜவ்வஜ்னாகஹா அந்த ஜைனப நபி நாயகமே நான் உங்களுக்கு திருமணம் முடிச்சு வச்சுன்னு அல்லாஹ் சொல்றான். மத்த கல்யாணம் தான் சஹாபாக்கள் மத்தியில குடும்பம் மத்தி நடந்துச்சு. அது அந்த ஜைனப் ரதி அவங்கள அல்லாஹ் தஆலா நீங்க கல்யாணம் பண்ணிக்க, நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அந்த ஜைனப அல்லாஹ் தஆலா சலாசம் கல்யாணம் பண்ணி வச்சான். மத்த கல்யாணம் தாத்தா ஏன் சொல்றான்னு சொன்னா, அந்த ஜைனப அல்லாஹ் தஆலா கல்யாணம் முடிச்சு வச்சான் இல்லையா, அந்த கல்யாணம் ஹிஜ்ரி 6ல சஃபர் மாதம் தான் நடந்துச்சு. சஃபர் போயிட மாசாங்க அல்லாஹ் பண்ணி வைக்க கூடாது இல்ல, ஏன் அல்லாஹ் பண்ணி வச்சான், உங்களுக்கு விளக்கத்துக்காக அல்லாஹ் சஃபர்ல பண்ணி வச்சா, அதை குர்ஆன்லயே அல்லாஹ் பதிவு செஞ்சான். இதுக்கு மேல நான் விளக்க வேணும். அல்லாஹ்வே ஒரு திருமணத்தை குர்ஆன் மூலியமாக ஆயத்தை இறக்கி சஃபர்ல பண்ணி வச்சான்னு சொன்னா, அப்ப சஃபர் எவ்வளவு பெரிய நல்ல மாசமா இருக்கும் நம்ம விளங்கல. இன்னும் சொல்லமா, ஒவ்வொரு நிக்காலும் துவா ஓதும் இல்லையா, அல்லாஹும்ம அல்லிஃபுல் ஃபத கமா அல்லஃப்த பைன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா குப்ரா துவா ஓதும் இல்லையா, அந்த துவால கடைசியா துவா ஓதுவோம், அல்லாஹும்ம அல்லிஃபுல் ஃபதன் பைன சய்யிதுனா அலி வ சய்யிதுனா அலினா வ சய்யிதத ஃபாத்திமா அப்படின்னு துவா ஓதும் இல்லையா. அந்த அலிக்கும் ஃபாத்திமாக்கும் திருமணம் முடிஞ்சது இந்த சஃபர் மாசம் தான். இதுக்கு மேல விளக்கணும், அலி ரலியல்லாஹு ஃபாத்திமா 2 பேத்துக்கும் திருமணம் நடந்தது இந்த சஃபர் மாதம் தான். இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். இஸ்லாம் மக்கால ஒளிஞ்சு தெரிஞ்சு ஒரே ஏதோ வீட்டுல தெரியாம துழுவாங்க, தெரியாம குர்ஆன் தெரியாம ஒளிஞ்சு தெரிஞ்சா இஸ்லாம் இருந்துச்சு. எப்போ ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போனாங்களோ அப்பதான் இஸ்லாம் பரவ ஆரம்பிச்சுச்சு. அந்த ஹிஜ்ரத் செஞ்ச மாசம் இந்த சஃபர் தான். சஃபர் நாள்ல ஹிஜ்ரத் செய்ய வச்சான். ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் தான் இஸ்லாம் உலகம் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சுது. அந்த ஹிஜ்ரத் மூலமா தான் இஸ்லாம் அடுத்த கட்டது பரவிச்சு. அந்த ஹிஜ்ரத் நடந்த மாதம் அபூபக்கர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சது இந்த சஃபர் மாதம் தான். இன்னும் நிறைய விஷயம் சொல்லிட்டே போலாம். ஹிஜ்ரத் சலாசம் சஃபர் தான் பண்ணாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சஃபர் தான் பண்ண வச்சான் இந்த சஃபர் மாதம் தான். நம்ம நிலைமை நம்மளுடைய எப்படி இருக்குன்னு சொன்னா, சஃபர் பீட மாதம், சஃபர்ல திறந்த விளங்காது, இப்படி நிறைய அனாச்சாரங்கள் நம்ம இஸ்லாம் சமூகத்தில் இருக்கு. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, பூனை குறுகுல போனா அந்த 4 விளங்காது, அந்த வியாபாரம் தொடங்காதுன்னு சொல்லுவாங்க. பூனை குறுகுல போச்சு சொன்னா, ஐயோ பூனை குறுகுல போச்சா, நமக்கு மவுத்து, பூனை குறுக்கு போச்சா திடீர் மவுத்து சம்பவம்னு சொல்லி ஏதாவது எவனோ சொல்லிட்டு போயிட்டான். ஏன் நம்ம நம்பிட்டோம். ஏன் பூனை குறுக்க போச்சுன்னா ஏன் அப்படி சொல்றாங்க தெரியுமா? பண்டைய காலத்துல பஸ், ட்ரெயின், ஃபிளைட் எல்லாம் கிடையாது. குதிரையில, வாகனத்துல, கழுதையில, கோவேரி கழுதுல, ஒட்டகத்துல தான் பிரயாணம் செய்யலாம். அப்படி பிரயாணம் செய்யும் போது பூனை வளர்ப்பாங்க. பூனை விட்ட உடனே பூனை ஏதாவது திசையை பக்கம் போகும் இல்லையா, அந்த எந்த பூனை எந்த திசை பக்கம் போகும்னு சொன்னா எல்லா பூனை கட்டாயிட்டு இருக்கலாம். பூனை விட்ட உடனே எந்த திசை பக்கம் போகும் தெரியுமா? ஆள் நடமாட்டம் உள்ள பகுதி தான் பூனை போகுமா. அங்க ஆளே இல்ல, குடும்பமே இல்ல, கோத்திரமே இல்ல, எந்த வீடு இல்ல, யாருமே இல்லைன்னு சொன்னா அந்த பக்கம் பாலைவனமா இருக்கு சொன்னா பூனை போகாது. எந்தெந்த வீடு கொடுத்தனா குடும்பம் எல்லாம் இருக்குதோ அந்த பக்கம் தான் பூனை போகுமா. உடனே இந்த பிரயாணத்தை போறவங்க அரசர் நினைப்பாங்களா, இந்த பக்கம் போனா குடும்பம் இருக்குது, குடும்பம் போருக்களுக்கு இந்த பக்கம் போக வேணாம் சொல்லி இந்த பக்கமா போர் செய்யலாம் சொல்லி இந்த பக்கம் போவாங்களாம். அதுக்குதான் பூனை வளர்த்தாங்க. அதாவது பூனை ஒரு பக்கம் போனா இவங்க வேற பக்கம் போவாங்க. மன்னர் போர்க்களத்துக்கு போருக்கு போகும் வேற பக்கம் போவாங்க. அதுக்குதான் பூனை வளர்த்தாங்க.
ஆனா இவங்க அந்த பூனை பக்கம் போற பக்கம் திசை பக்கம் மன்னர்கள் போக மாட்டாங்க. அது அப்படிதான் இருந்தாங்க. ஆனா நம்ம எப்படி ஆயிட்டோம், பூனை போனாலே சகுனம் சரியில்லை, பூனை போனாலே குறுக்கு போனா நம்ம விளங்காது அப்படின்னு ஆயிடுச்சு. அதுதான் பூனை வளர்த்தாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய எடுத்துக்காட்டு இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சஃபர் மாதம் ஒரு புனிதமான மாதம். நம்மள சஃபர் மாதம் பிறந்தாலே முசீபத் மாதம், பீதை மாதம் அப்படின்னு ஆகி போச்சு. அல்லாஹ் நம்பணும். அல்லாஹ் நம்பினாதான் டோட்டலா அல்லாஹ் தஆலா நமக்கு வெற்றி கொடுப்பான். அல்லாஹ் மூலியமா தான் நம்ம சஃபர்ல நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. சஃபர்ல நிறைய விஷயங்கள் நல்லா எடுத்து காட்டினான். ஆக சஃபர் மாதம் ஒரு சஃபர் வெற்றிக்குரிய மாதம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டான். ஆக இப்படி அந்த பண்டைய காலத்துல அந்த 3 மாதம் 4 மாதம் சங்கியான மாதம் இருந்துச்சு. துல்காதா, துல்ஹஜ், முஹரம். இந்த 3 மாதத்துல நல்லதே செய்வாங்க. சஃபர் பிறந்த உடனே சஃபர் பிறந்து சொல்லி குடும்பத்தை விலகி போவாங்க. அதனால அவங்க இந்த சஃபர் மாதத்தை ஒரு துக்க மாதமா நினைச்சிருந்தாங்க. அதை யதார்த்தத்தை இவங்க ஃபர்லாக்கிட்டாங்க. நம்ம அப்படி பண்ணக்கூடாது. முழுக்க அல்லாஹ் நம்பணும். அல்லாஹ் மட்டுமே நம்பி வாழ்ந்தோம். அல்லாஹ் அறியாத பொறுத்து வெற்றி தருவான். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மாதத்தை இன்னும் நிறைய அனாச்சாரங்களும் இந்த சஃபர்ல செய்யறாங்க. சில பேர் வீடு கொடுத்துட போக மாட்டாங்க, இன்னும் தொழில் செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் இந்த சஃபர் மாதம் வைக்கிறாங்க. ஆனா சஃபர் ஒரு புனிதமான ஒரு நல்ல மாதம். ஏன் சஃபர் பேர் வந்து சொன்னா, அந்த காலத்துல போருக்கு பிரயாணம் செய்வாங்க. சஃபர் சொன்னா பிரயாணம் அர்த்தம், பிரயாணம் செய்வாங்க. அதனால இதுக்கு மாதம் சஃபர் அப்படின்னு வந்துச்சு. அதனால சஃபர் மாதத்தை நம்புங்க. சஃபர்ல அல்லாஹ் வெற்றி கொடுப்பான். வேற மாதம் நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அல்லாஹ் தான் எல்லா கையிலும். அதனால நம்ம சொல்றான் ஓகும் முத்தவக்கீலுன். அவங்க யாருன்னு சொன்னா அல்லாஹ் மட்டுமே நம்புவாங்க. அவங்களுக்கு பேர் தான் முஃமின். நமக்கு பேர் முஃமின் சொன்னா அல்லாஹ் நம்பணும். அல்லாஹ் மட்டுமே நம்பதுக்கு பேர் தான் முஃமின் அர்த்தம். அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா வஹும் முத்தவக்கீலுன். அவங்க முழுக்க அல்லாஹ் நம்புவாங்க என்பதாக சொல்லி காட்டுறாங்க. ஹதீஸ் எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. மன் தமஸ்ஸக பி சுன்னதி இந்த ஃபசாதி உம்மதி. யார் குழப்பமான காலகட்டத்துல என்னோட சுண்ணத்தை பின்பற்றுறாங்களோ, இப்ப குழப்பமான சஃபர்னா பீடி ஆயிடுச்சு இல்லையா, இந்த டைம்ல நான் சஃபர் மாத கடை துறக்காது சொல்றாங்க சில பேர். நான் துறப்பேன் அப்படின்னு சொல்லி திறந்தீங்க, அல்லாஹ் வியாபாரம் கொடுக்குறான், வியாபாரம் அல்லாஹ் கொடுக்குறோம், அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்லி திறந்தீங்க சொன்னா, இந்த ஃபசாதி உம்மத்தி யார் என்னுடைய குழப்பமான காலத்து என்னுடைய சுண்ணத்தை யார் பின்பற்றுறாங்களோ ஃபலஹு அஸ்ரு ஷஹீத். அவங்களுக்கு நான் 10 உயிர் தியாகியோட அந்தஸ்தை நான் கொடுக்கன்றதா சொல்லி காட்டுறாங்க. உயிர் தியாகியோட அந்தஸ்து நான் சொன்னா, யார் ஒருத்தர் போர்க்களத்தை கொல்லப்படுறாரோ அவருடைய பாவத்தை அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிடுவான். அவருடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தம் பூமியில விழுக அல்லாஹ் தஆலா அவருடைய பதவியை உயர்த்திக்கிட்டே இருப்பான். அதே அந்த அந்தஸ்து, அந்த ஒரு ஷஹீதோட அந்தஸ்து அவ்வளவு சொன்னா 10 ஷஹீது அந்தஸ்தை கொடுப்பான். எப்ப கொடுப்பான்னு சொன்னா, யார் குழப்பமான காலகட்டத்தை என்னோட சுண்ணத்தை யார் பின்பற்றீங்களோ அவங்களுக்கு நான் குழப்பமான காலகட்டத்தை என்னோட சுண்ணத்தை யார் பின்பற்றீங்க அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா இப்படி 10 உயிர் தியாகியோட அந்தஸ்து கொடுப்பேன் என்பதாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. ஆக அதனால அல்லாஹ் நம்புங்க, அல்லாஹ் மட்டுமே நம்புங்க, அல்லாஹ் உயிர் கொடுப்பான். நம்ம பிரயாணத்துல நம்ம நினைச்சாதான் நம்ம சஃபர் நம்ம நினைக்கிறோம் இவரால் தான் நம்ம முன்னேறணும், அவர் தான் தூக்குவார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது கிடையாது. நம்ம காம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். காம்ப்ளைண்ட் என்ன கொடுக்குறோம், அதாவது நம்ம உடலுக்கு சக்தி தரும், பூஸ்ட் கொடுத்தா சக்தி தரும் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒரு அடி அடிச்சா நம்ம கீழே வந்துடும். ஏன்னா பாத்தீங்களா, அவ்வளவு பெரிய அப்படியே ஒரு டோட்டலா ஒரு தென்னை மரத்தை அப்படி ஒரு பிடிச்ச கோனை பிடிச்சி சாப்பிடும். ஏன்னா எந்த இடத்துல காம்ப்ளைண்ட் குடிச்சிச்சு, ஒரு விவசாயி அப்படியே சேத்துல கால் விட்டு அப்படியே நடக்கிறான், கால் ஃபுல்லா சேராக்குது, அவனுக்கு எந்த நோயும் வரல. நம்ம லைட்டா மழையில் நினைச்சா நமக்கு மழை வந்தது. நம்ம ஒரு வீட்டுல ஃபுல்லா ஏசி போட்டு கொசுவலை போட்டு அப்படி படுத்துருக்கிறோம். ஆனா ஒரு வினமையில அந்தான காட்சி பிச்சைக்கார தனியா ஒரு பிளாட்ஃபார்ம்ல படுத்துருக்கிறான், அவனுக்கு எந்த நோயும் வரல, கொசு கடிக்கல, நிம்மதியா சந்தோஷம் மழையில நினைக்கிறான், குளிர்காலத்துல இருக்கிறான், ஆனா எந்த நோயும் வரல. நம்ம வீட்டுக்குள்ள ஏசிக்குள்ள படுத்துருக்கோம், ஃபுல்லா படுத்துருக்கோம், நமக்கு எந்த நோய் வருது. எல்லாம் ஏன்னா இது அல்லாஹ்வோட நாட்டம். அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கான். எந்த துன்பம் வந்தாலும் அல்லாஹ் எந்த துன்பம் வந்தாலும் எந்த லாபம் எந்த நஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் தான் கொடுக்க நம்பிக்கை வரணும். நமக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், போயிட்டே இருக்கிறோம், ரோட்ல வண்டி பெட்ரோல் எல்லாம் காலியா போச்சு, இந்த பக்கம் 5 கிலோமீட்டர், இந்த பக்கம் 10 கிலோமீட்டர் போலமே பெட்ரோல் பங்க் எவ மூஞ்ச முடிச்சா தெரியல அப்படின்னு சொல்றோம். நம்ம அந்த பார்வை வேற மாதிரி பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னு சொன்னா, ஒரு ஹதீஸ்ல வருது, ஒரு முஃமினுக்கு ஒரு நாள் ஃபுல்லா இரவு ஃபுல்லா தலைவலி வருது அப்படின்னு சொன்னா, காலை விடியும் போது அல்லாஹ் தஆலா அவங்களுக்குள்ள அந்த தலைவலினால எல்லா பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடறானா. ஒரு சின்ன தலைவலினால நைட்டு ஃபுல்லா தூங்காம இருக்கலாம் ஒரு முஸ்லீம், தூக்கம் வரல பிறண்டு படுக்கலான்னு சொன்னா, அந்த தலைவலினால அல்லாஹ் தஆலா எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடறான். ஹதீஸ்ல வருது. நம்ம நினைக்கிறோம் தலைவலி வந்துச்சா உயிரே போச்சுறான்னு சொல்றோம். ஆனா அல்லாஹ் அது மூலம் மன்னிச்சிடறான். இன்னும் சொல்றாங்க, ஹத்த சௌகத்தி, ஒரு முஃமினோட காலில் முள் குத்திச்சுன்னு சொன்னா வண்டி பஞ்சர் ஆகுது ஒண்ணுதான், காலில் முள் குத்துறது ஒண்ணுதான். அல்லாஹ் அது மூலியமா பாவத்தை மன்னிச்சிடறான். இப்படி அந்த பாவத்தை வேற மாதிரி திருப்பணுமா, அதாவது கஷ்டம் எல்லாத்துக்கும் வரதான் செய்யும், கஷ்டம் வராம துன்பம் வராம இருக்காது. ஆனா நம்ம அதை வேற மாதிரி திருப்பணும். எப்படின்னு சொன்னா, அந்த கஷ்டத்தை கொடுத்தவன் அல்லாஹ் தான் சரி செய்வான் என்பதாக நம்ம அதை திருப்பணும். அதாவது ஒருத்தர் கஷ்டமே வராம தான் எப்படி தெரியுமா, அதாவது ஒரு வீடு கட்டுறாரு, வீடு கட்டல பாத்ரூம் வைக்கிறாரு, பாத்ரூம் வச்சுட்டு அந்த பாத்ரூம் வாசனை வரக்கூடாதுன்னு எப்படி வராம இருக்கும்,
மனிதன் பிறந்தா கஷ்டம் வரதான் செய்யும். மனிதன் பிறந்தா கஷ்டம் வரதான் செய்யும். அந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த பக்கம் போகணும். கஷ்டமே வராம வாழ்க்கை கிடையாது. கஷ்டமே வராமன்னு சொன்னா அவர் மலக்கா போயிடுவாரு. டோட்டலா கஷ்டமே இல்லாம இருக்கணும்னா சலாசம் அந்த வாழ்க்கை எல்லாம் கொடுத்துருப்பானே. சலாசம் படாத கஷ்டம் பட்டோம். சலாசம் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. சலாசம் சொல்றாங்க, எந்த நபிக்கும் எந்த நபியும் படாத கஷ்டத்தை, எந்த நபியும் அனுபவிக்காத துன்பத்தை என் வாழ்க்கையில அனுபவிச்ச சலாசம் சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் நமக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது நம்ம நினைக்கிறோம். அது எவ்வளவு முட்டாள்தனம் தெரியுமா? கஷ்டம் இருக்கும், அந்த கஷ்டத்துமே அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில முன்னேற்ற செய்வான். ஒரு கோயில்ல ஒரு சிலை இருக்குது. அந்த சிலையும் அந்த கோயில் படிக்கிற கல்லு பேசிக்கிட்டான், நீ நானும் ஒரே பாறையில தான் இருந்தோம், ஒன்னாதான் இருந்தோம், ஆனா ஒன்ன மட்டும் கையெழுத்து கும்புறானுங்க, என்ன காலப்படி மிதிச்சுட்டு உள்ள வராங்களே அப்படின்னு. அப்ப அந்த கோயில் சிலை சொல்லிச்சான், நீ சொல்றது உண்மைதான்ப்பா, ஆனா என்ன உழவன் அந்த உளி வச்சு செதுக்கும் போது நீ செதறி போயிட்ட. அந்த உளி வச்சு டக்குன்னு அடிக்கும் போது செதறி போயிட்ட. நான் உறுதியா இருந்தேன், நம்ம திரகாத்திரமா இருந்த நம்பிக்கையா இருந்தேன், அதனால என்ன சிலையா வடிச்சு உள்ள வச்சு கும்பிடுறானுங்க, நீ செதறி போனா உன காலை வச்சு மிதிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதனால கஷ்டம் வரும்போது அல்லாஹ் மட்டுமே நம்பிக்கை வைக்கிறோம். அல்லாஹ் காப்பாத்தோன்னு சொல்லி உறுதியா இருந்தா சொன்னா அல்லாஹ் அந்த கஷ்டத்தை கொடுப்பான். வீடு கட்டுறோம், அந்த வீட்டுல பாத்ரூம் கட்டினாதான் வீடு நல்லா இருக்கும், இல்லைன்னு சொன்னா வீடு நாரி போயிடும். பாத்ரூம் இருக்குது ஆனா வாசம் நாத்த வரக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு நாத்தத்தை போக்குறதுக்கு என்ன வழி அதை செய்யறோம். ஸ்ப்ரே அடிக்கலாம், அல்ல ஓடையில வாங்கிக்கலாம், அல்லது ப்ரெஷர் வைக்கலாம். வச்ச சொன்னா அந்த வாடை வராது, தற்காலிகமாக வராது. ஆனா வாடை வரதான் செய்யும். அதே மாதிரி துன்பம் கஷ்டம் நஷ்டம் வந்து சொன்னா அது தற்காலிகம் தான், அது வரதான் செய்யும். அதுக்கு என்ன வழி அதை செய்யணும், வரவே கூடாதுன்னு நம்ம கிடையாது. ஆக அல்லது சுப்ஹானஹு தஆலா வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் நம்புங்க, அல்லாஹ் நம்ம கை கொடுப்பான். இந்த நேர கால முசீபத்து பீடை எதுவுமே கிடையாது. ஆக அல்லது சுப்ஹானஹு தஆலா அவனை நம்பி வாழக்கூடிய தௌஃபீக்கை வல்லாஹ் மனிதனுக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.